அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 13 சண்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் இந்தியா செட் டு எக்ஸீட் கிளைமேட் டார்கெட்டுன்னு சொல்லியிருக்கிற பிஎம்மோட ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து சோலார் மிஷன்லாம் வந்து ரெனியூபிள் எனர்ஜிலாம் வந்து அதிகப்படுத்தினதுனால இந்தியா கிளைமேட் சேஞ்சோட கிளைமேட் டார்கெட்டை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறது இல்லாமல் அதையும் வந்து எக்ஸீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக சில டார்கெட்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதோட அளவை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் ஓரியன்டாக இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் 450 ஜிகாவாட்ஸ் எனர்ஜி கெப்பாசிட்டி, இதெல்லாமே இந்த டார்கெட் எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து பேஜ் நம்பர் 10ல் பிரிங்கிங் லைஃப் பேக் டு வெஸ்டர்ன் காட்ஸ் கிரேஸ்லேண்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து சில எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னால நேட்டிவ் ஸ்பீசிஸ்லாம் கம்மியாகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு சில இடங்களும் தேர்ந்தெடுத்து, அதாவது நேட்டிவ் ஸ்பீசிஸை ரிவைவ் பண்ணுறதுக்கு சில இடங்களையும் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி இன்வேசிவ் ஸ்பீசிஸ், எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வந்து வரும். கிராஸ்லேண்ட் அப்படின்ற ஜியாகிரஃபி கேட்டகரி கீழேயும் வரும். ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்கலாம். கேரளா இஸ் செட் டு ஆக்மெண்ட் வைல்ட் லைஃப் ரீஹேப்னு சொல்லியிருக்கிற இந்த நியூஸில் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்றது கீழே வந்து வரும். ஸோ அதாவது காயம்பட்ட குட்டி புலிகள் இதில் எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்காக அமைக்க போகிறாங்க. இது வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்றது கீழே வரும். ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம், மெயின்ஸில் வரும். அடுத்து இந்தியாவில் வேக்சினேஷன் பண்ணுறதா, நோய் தடுப்பூசி போடுற அந்த முறை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய மக்களை வந்து கவர் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக படிச்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்தெந்த நோய்களுக்காக இந்த மாதிரி தடுப்பூசிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ட்ரம்ப் ரெஜிம் பிளாக் ட்ரேட் டீல் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இப்போது அமெரிக்காவில் மாறின கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க, இந்தியாவோட இன்னும் கொஞ்சம் ட்ரேட் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோ யுஎஸ் ட்ரேட் ரிலேஷன்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வந்து வரும். குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை வந்து திணிக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஐடியா இல்லைன்ற மாதிரி கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் டேட்டா அப்படின்றத அந்த கேட்டகரி கீழே வந்து வரும். ஸோ இதில் அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக படிச்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா, நம்மளோட டார்கெட் வந்து என்ன, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட், இது எல்லாமே நமக்கு முக்கியம். ஸோ இதோட பேசிக் டேட்டா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஹங்கர் கண்டினியூடு ஈவன் ஆஃப்டர் லாக்டவுன் அப்படின்ற அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொரோனா சமயம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஈவன் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறமும் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் சில நியூமரிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே மெயின்ஸில் வந்து ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இஸ்ரேல் அண்ட் பூட்டான் எஸ்டாப்ளிஷ் டிப்ளமேட்டிக் டைஸ்ன்னு சொல்கிற இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட நெய்பர் இஸ்ரேலும் வந்து நமக்கு ஃப்ரெண்டு தான், பாலஸ்தீனும் ஃப்ரெண்டு தான். யாதும் முறை யாவரும் கீழ் பாலிசி தான் இந்தியாவோடது. ஸோ பார்க்கலாம். பாகிஸ்தான் இதில் சேர்த்துற வேண்டாம், ரைட். இஸ்ரேல் அண்டு பூட்டான் எஸ்டாப்ளிஷ் டிப்ளமேட்டிக் டைஸ். இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பூட்டானோட மூவ் ப்ளஸ் வந்து நேபாளோட மூவ், இவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். வெஸ்டர்ன் சகாரா ஆன் எட்ஜ் ஆஃப்டர் இஸ்ரோ மொராக்கோ டீல், இதை நான் படிக்கல, நீங்கள் நேரடியாக ஃபுல்லாக படிச்சிருங்க. இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். அடுத்து பிஸ்னஸ் பேஜ் சென்டர் ஒர்க்கிங் ஆன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுல நீத்தி ஆயோகோட சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு. நீத்தி ஆயோக் ப்ளஸ் வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் எதாக இருந்தாலும், அதே மாதிரி ஆர்பிஐ, வேர்ல்டு பேங்க்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க அஃபீஷியல் இது வந்து வந்தாலும் ஃபுல்லாகவே நம்ம படிக்கணும். ஸோ உள்நாட்டு பொருளை அதிகமாக பயன்படுத்த நம்ம விளையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்காரி சொல்லியிருக்காரு. ஸோ வாய்ஸ் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ற அந்த கீழே வந்து வரும். மெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முழுக்கவே படிச்சுக்கணும். நிறைய கொடுத்துருக்காங்க. எஃப்ஏக்கும் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றினது, ரோஹிங்கியாவோட நியூஸ், இதெல்லாமே. அடுத்து நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கை பற்றின ஒரு ஆர்டிக்கிள். ஸோ சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் பற்றி. மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட்டு ரீஅனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ்.
ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் அண்டு ப்ரொஃபைல்ஸ் இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நியூஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க ஹிந்துவில். ஸோ எல்லாமே பொறுமையாக புரிஞ்சு படிச்சிருங்க. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.